கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? காஃபி சாப்பிட்டீங்களா? இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி சங்கீதங்களின் புத்தகம் 37வது சங்கீதம் 4-5 வசனங்களை நாம் தியானிக்கிறோம். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். பிரியமானவர்களே, நாம் நம்பியிருக்கிற ஆண்டவர் நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்யக்கூடிய கர்த்தராக இருக்கிறார். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை நாம் விட்டுவிடக்கூடாது. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கணும். நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். அதை கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யணும். கர்த்தரை நம்பி நாம் மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். நாம் மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சால் அவங்க திரும்ப நமக்கு செய்வாங்க அப்படிங்கிற எண்ணத்தில் செய்யக்கூடாது. நாம் கர்த்தரை நம்பி நன்மை செய்யணும். நாம் சத்தியத்தை மேய்ந்து கொள்ளணும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருச்சபைக்கு போய் கர்த்தரை ஆராதித்து கர்த்தர் உங்களோடு என்ன பேசுகிறாரு அப்படின்னு கவனமாக செவி கொடுக்கணும். மாத்திரமல்ல, ஒரு குறிப்பு புத்தகத்தை கையில் வைத்து அந்த குறிப்பு புத்தகத்தில் நீங்கள் எழுதி வைத்து தினசரி அதை தியானிக்கணும். பிரியமானவர்களே, நாம் தியானிக்கிற இந்த வசனமானது எவ்வளவு மோசமான நேரம் ஒரு மனிதனுக்கு வந்தாலும், எவ்வளவு கெட்ட நேரம் ஒரு மனிதனுக்கு வந்தாலும், ஒரு நேர்மையான மனுஷன் தன்னுடைய பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவார். அமைதி இல்லாத நேரங்களிலும் நாம் கர்த்தரையே நம்பியிருப்போம். தேவனை நம்புவதும் நன்மை செய்கிறதும் ரெண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. தேவனை சாராமல் நன்மை செய்கிறதும் தேவனை சார்ந்து நன்மை செய்யாமல் இருக்கிறதும் கூடாத காரியம். பிரியமானவர்களே, நற்கிரியைகள் அப்படிங்கிறது விசுவாசத்தோடு இணைந்து வரக்கூடியது. தீமைக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்பை விட நன்மைக்கு இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் அதிகம். ஏன் தெரியுமா? நாம் தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கர்த்தரை நம்பி நாம் நன்மை செய்யும் பொழுது சாத்தான் தோல்வியடைகிறான். நன்மை செய்யக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள், ஊழியர்கள் இவர்களுடைய கரங்களை தளர பண்ணும்படி நாள்தோறும் சாத்தான் தன்னுடைய ஆயுதங்களை கூர்மைப்படுத்துகிறான். தேவன் பேரிலே ஆழ்ந்த பற்று இல்லாத யாரும் நன்மையை தொடர்ந்து செய்ய முடியாது. நன்மை செய்யும் பொழுது விமர்சனங்கள் கண்டிப்பாக வரும். பெரிய பந்தா பாரு இவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இவனுக்கே சோத்துக்கு இல்லை, தாராள பிரபு பாரு அப்படின்னு சொல்லி ஏளனம் பேசுவாங்க. என்னமா நடிக்கிறான்பா, மற்றவங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அதை 10 இடங்களில் சொல்லி காமிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லி கூறு ஈட்டிகளை நம்ம மேலே அவங்க எய்யுவாங்க. பிரியமானவர்களே, தேவனை சார்ந்து கொள்கிற யாரும் நன்மை செய்யாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி தான் தேவனை சார்ந்து கொள்ளாத யாரும் நன்மை செய்யவே முடியாது. கொஞ்ச காலம் நன்மை செய்து விமர்சனங்கள் வரும்பொழுது நன்மை செய்கிறத நிறுத்திடுவாங்க. உண்மையில் இருக்கோ இல்லையோ, கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருந்து தகுதியான வஸ்திரங்களை நாம் அணிந்து
எப்பொழுதும் புன்முறுவல் பூத்து தலை நிமிர்ந்து நடந்து போகிறோம் பார்த்தீங்களா, இது சாத்தானுடைய குஞ்சுகளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு என்னப்பா வெளிநாட்டு காசு எக்கச்சக்கமாக வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வீட்டில் சாப்பாட்டுக்கு இருக்கா இல்லையாங்கிறது உண்மையான விசுவாசிகளுக்கு மட்டும்தான் தெரியும். பிரியமானவர்களே, விமர்சனங்களை பார்த்து தடுமாறாதீங்க. உதவியை பெற்றாங்க பார்த்தீங்களா, அவங்களே பல நேரம் உதாசீனமாக உங்களை பேசுவாங்க. உதவியை உங்கள்கிட்ட வாங்கிட்டு உங்களையே உதைக்கிறதுக்கும் வருவாங்க. இதை நான் அதிகமாக என் ஊழியத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன். நாம் ஏழைகளுக்கு உதவி செய்தோம் அப்படின்னு சொன்னாக்க, பாருப்பா மதம் மாற்றுறதுக்கு என்னெல்லாம் பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. உதவி செய்யக்கூடியவங்களை வயிற்று பிழைப்புக்காக காக்கா பிடிக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி இத்தியாதி ஏராளமான வார்த்தைகள் வரத்தான் செய்யும். அதனால தான் நீங்கள் கர்த்தரை நம்பி நன்மை செய்ய அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படி உங்கள் மேலே விமர்சன கணைகளை வீசும் பொழுது நீங்கள் கோபமடைய வேண்டாம், எரிச்சல் அடைய வேண்டாம். இது எல்லாத்தையும் தேவ சமூகத்தில் ஊற்றிட்டு பழையபடி உங்களுடைய வேலையை பார்க்க நீங்கள் போயிட்டே இருங்க. தேவன் உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்க. அப்போத்தான் சாத்தான் நெருப்பில் விழுந்த புழு மாதிரி தோல்வியில் துடிப்பான். பிரியமானவர்களே, நல்ல காரியங்கள் நாம் செய்கிறோமில்ல, இதுதான் நம்ம தொடர்ந்து தேவ பிரசன்னத்திலேயே இருக்க செய்யும். அவருடைய ஆசீர்வாதங்கள் மேலையும் மேலையும் நமக்கு கிடைக்கும். எகிப்தின் கொடூரத்துக்கு அடிமையாகாமல் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தில் குடியிருக்கக்கூடிய அனுபவம் நமக்கு கிடைக்கும். தேவன் நமக்கு நன்மைகளை செய்வார். ஆமாம், நீங்கள் மனுஷனுக்கு நன்மை செஞ்சுட்டு மனுஷன்றையே பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. மனுஷனுக்கு நன்மை செய்யுங்க, பிரதிபலனை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். மனுஷனுக்கு நன்மை செஞ்சுட்டு மனுஷனை தேடுவது ஒரு தவறான காரியம். மனிதனை கொண்டு தான் கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம்முடைய பார்வை மனிதன் மேலே இருக்கக்கூடாது. பிரியமானவர்களே, மண்ணுக்குள்ளே விதைக்கப்படக்கூடிய எல்லா விதைகளும் நிலத்துக்கு அடியில் பலனை தராது. மரத்தின் கொப்புகளில் தான் கனிகள் தொங்கும். அதனால் மண்ணுக்குள்ளே விதையை விதைச்சிட்டு நீங்கள் மண்ணையே நோண்டி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரயாசமும் வேஸ்ட்டு, நீங்கள் விதைச்ச விதையும் வேஸ்ட்டு. ஒரு மாங்கொட்டையை இன்றைக்கி விதைச்சிட்டு நாளைக்கு நீங்கள் மாம்பழத்தை எதிர்பார்க்கக்கூடாது. ஒரு மாங்கொட்டையை விதைச்சி அதை சுற்றி வேலி அடைச்சி தண்ணி பாய்ச்சி அதை வளரும்போது பார்த்து பரிபக்குவமாக பாதுகாத்துட்டு வந்தீங்கன்னா 3ஆவது வருஷம் முடிவில் 5ஆவது வருஷம் முடிவில் நீங்கள் நிறைய விளைச்சலை பெற்றுக்கொள்வீங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பூமியில் விதைச்சிட்டு மரத்தின் கொப்புகளில் தான் பலனை பார்க்கணுமே தவிர பூமியில் பலனை பார்த்தீங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. பிரியமானவர்களே, புதைக்கப்படக்கூடிய எல்லா நன்மைகளுக்கும் உயரத்துலேருந்து கண்டிப்பாக பலன் கிடைக்கும். அதான் தாவீது சொல்கிறாரு, எனக்கு ஒத்தாசை வரக்கூடிய பர்வதங்களுக்கு நேராக, அந்த உயர்ந்த சிகரங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரியமானவர்களே, உங்களால் நன்மை செய்ய முடியும். 4 இட்லி சாப்பிட்றீங்களா, ஒரு இட்லிக்கு உண்டான காசை ஒரு ஏழைக்கு உங்களால் கொடுக்க முடியும். 4 டீ குடிக்கிறீங்களா, ஒரு டீக்கு உண்டான காசை நீ ஏழைக்கு கொடுக்க முடியும். 10 வஸ்திரம் வாங்குறீங்களா, ஏழைகளுக்கு ஒரு வஸ்திரத்தை உங்களால் கொடுக்க முடியும். நீங்கள் இப்படி செய்வதை கர்த்தர் மனமகிழ்ச்சியோடு பார்ப்பார். ஏற்ற வேளையில் உங்களுக்கு அறுவடையை தருவார். நம்பி இருங்க, நம்பினோர் கெடுவதில்லை. வேத வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை இது. கர்த்தரை நம்புங்க, நன்மை செய்ய, ஏராளமான விளைச்சலை பெற்றுக்கொள்ளுங்க. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ரேமா வார்த்தைகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு விசுவாசிக்கிறேன். தயவாக நம்முடைய ஜீசஸ் பிளஸிங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உற்சாகமான காணிக்கைகளால் இந்த ஊழியங்களை தாங்குங்க. இது விசுவாசத்தின் அடிப்படையில் நடைபெறக்கூடிய ஊழியமாக இருக்கிறபடியினால் உங்களுடைய உற்சாகமான காணிக்கைகள் வரவேற்கப்படுகின்றன. கிருபை நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன்.